நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதையை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா, இந்த கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்வதற்குள்ள கிருபையிலே எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஏசப்பா கிருபையாக ஆண்டவர் இப்படிப்பட்ட நம்முடைய கதை உண்மையான நடந்த சம்பவங்களை நாங்கள் கேட்கவும், இதன் மூலமாக வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிற மாட்டார். நம்முடைய மெல்லிய சத்தத்துக்கு நாங்களும் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஐயோ என் மகனே, இந்த முத்து எடுப்பதற்காக, அந்த பவள முத்தை எடுப்பதற்காக உன் உயிரே நீ தியாகம் பண்ணிட்டியப்பா. என்னால் முடியலையப்பா. முடியலன்னு நீ விட்டுட்டு வந்திருக்கலாமே. ஏன் என் மகனை நான் இழந்து போய் நிற்கிறேனே, என் அருமை மகனை நான் இழந்துட்டேனே, இந்த முத்துக்காக, இந்த பவள முத்துக்காக நான் அவனே நான் நினைச்சிட்டேன், இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான தந்தையார் கடற்கரை ஓரத்தில் நின்று அப்படியே மகனை கட்டி அணைத்தவராக அப்படியே அழுது கொண்டிருக்கிறாரு. இது ஆஸ்திரேலியா நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஆஸ்திரேலியாவில் கிரேட் பேரியார் ரீப் என்று ஒரு பவளப்பாறை நிறைஞ்ச அந்த இடம். அதில் இந்த பவளப்பாறைகள் இருக்கிறதுனால அந்த 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 இடம் பகுதி முழுவதும் எப்படி இருக்கு, ஒரு செழிப்பான இடமா நினச்சிது. அந்த ஆஸ்திரேலியா நாடு ஒரு செழிப்பான நாடு காணப்பட்டுச்சு. ஏன்னா பவளப்பாறையில் அநேக முத்துக்கள் உண்டு, எல்லா விலையேறப்பெற்ற கற்கள்லாம் உண்டு. அதை மக்கள் நினச்சவங்க முத்து குளிப்பாங்க. போய் கடலுக்கு அடியில் போய் முத்து குளித்து அந்த பவளப்பாறைகளை எடுத்துகிட்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணி, அது அதிகமான விலையேறப்பெற்ற ப்ரிசியஸ் ஸ்டோன்ஸு, அதெல்லாம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் விற்று அவர்கள் பிழைப்பை நினச்சிதாங்க நடத்தி கொண்டு வந்தாங்க. அதனால் அங்கே அந்த பகுதியில் நிறைய மீன் வகைகள் வித்தியாசமாக விதவிதமான மீன்களும் காணப்பட்டுச்சு, பவளங்களும் நிறைய நிச்சயிச்சு காணப்பட்டுச்சு. அப்போது அந்த கடல் பகுதியில் நிச்சயிச்சு இருந்துச்சு. அந்த இடத்துல ஆனால் அவளுக்கு அந்த உலகப்புறமான ஆசீர்வாதங்கள் இருந்தது தான் தவிர, அவங்க உள்ளத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இடத்துல நிச்சயில் காணப்படலை. அந்த இடத்துல கூட ஒரு அந்த மீனவர்கள் மத்தியில் கூட அந்த லாரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு போதகர் அந்த நடுவில் அவங்களுக்கு என்ன செய்தார், ஊழியம் செய்துட்டு வந்தார். அவங்க மீனவர்கள் மத்தியில் கூட என்ன செய்கிறார், போய் இயேசுவின் அன்பை பற்றி என்ன செய்ய சொல்லிகிட்டே வராங்க. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு என்ன இல்லை. ஆனாலும் அந்த அந்த லாரன்ஸுங்கிற போதகர் அவர் என்ன செய்ய விடாமல் தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்தை சோர்ந்து போகாமல் என்ன செய்கிறாரு, ஒரு ஆத்மா கூட என்ன செய்யல அவருக்கு கிடைக்கல. ஆனாலும் சோர்ந்து போகாமல் என்ன செய்கிறாரு, ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். இப்போ இப்படி 22 வருடங்களாக அந்த இடத்துல என்ன செய்ய ஊழியம் செய்துட்டு வந்திருக்கிறாரு. ஒரு ஆத்மா கூட என்ன செய்யல அவருக்கு கிடைக்கல. இப்போ அவருக்கு என்ன செய்ச்சு, வயதாகி போச்சு. நமக்கு வயதாகி போயிடுச்சு, இந்த நேரத்தில் ஒரு ஆத்மா கூட நமக்கு கிடைக்கலையே, இவ்வளோ நாள் நம்ம விதைச்சிருக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை நம்ம போட்டிருக்கோமே, ஒரு விதை கூட நமக்கு, ஒரு இது கூட நமக்கு கிடைக்கலையே, ஒரு ஆத்மா, ஒரு கனி கூட நமக்கு என்ன செய்யலை, கிடைக்கலையேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பாரத்தோடு இருந்தார். அப்போது ஆனாலும் அவர் என்ன செய்யலை, ஒரு பக்கம் பாரம் இருந்தாலும் அவர் ஜெபித்து தன் ஊழியத்தை என்ன செய்து கொண்டே வந்தார். அதை நிறுத்தவே இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த மீனவர் தலைவர், அவர் பேர் ரொட்ரிகோ. அவர் பேர் என்னது, ரொட்ரிகோ. அவரும் என்ன செய்தார் தெரியுமா, அவர் ஒரு நாள் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. இந்த லாரன்ஸும் ரொட்ரிகோவும்
22 வருடங்களாக அந்த இடத்துல இருந்ததுனால ஒருவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டுடைய சத்தியத்தை சொல்லி அவரும் என்ன செய்யல, மனம் திரும்பலை. ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவன் என்ன செய்யல, அவருடைய ஆண்டு சொல்கிற வார்த்தையை, தன் ஃப்ரெண்டு சொல்கிற வார்த்தையை கூட அவன் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. கேட்காதபடி அவங்க வாழ்ந்து வந்தாங்க. இப்போ இவருக்கு வயதாகி போச்சு, அவருக்கு என்ன செய்ச்சு, வயதாகி போயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் அந்த போதகரை தன் வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, அழைக்கிறாரு. நீங்கள் எங்கள் லாரன்ஸ், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஒரு நாள், முன்குறிக்கப்பட்ட ஒரு நாளில் என்ன செய்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி லாரன்ஸ் என்ன செய்கிறாரு, அந்த வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போன உடனே அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய ரொம்ப நல்லா நேசிக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார், கனப்படுத்துகிறாரு. அந்த மீனவர் அவரை நேசித்தது மாத்திரமல்ல, அவரை ரொம்ப கனப்படுத்துகிறாரு. கனப்படுத்தி தன் வீட்டுக்கு அழைத்து அவருக்கு நல்லா உபசரித்து அவர் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, பேசி ஒரு அன்பை என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது அவர் சொல்கிறது, அந்த ரொட்ரிகோ அந்த போதகர் அந்த லாரன்ஸை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு மேலாக வார்த்தையை சொல்லிகிட்டே வர்றீங்களே, 2 பேர் பேசிக்கிடுறாங்க. ஆனால் எங்கள் மண்ணில் நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இதுவரையும் நாங்கள் யாருமே என்ன செய்யல, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் எங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன இல்லை, மனசும் இல்லை. அந்த ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கணும், அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மீனவர்களுக்கு யாருக்குமே என்ன இல்லை, அதில் விருப்பமும் இல்லை, அதில் நாட்டமும் இல்லை. அதை கேட்கணுங்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு தாக்கமும் ஒரு ஆசையும் எங்களுக்கு என்ன செய்யல, இல்லவே இல்லை. ஆனால் நான் உங்களை என்ன செய்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். நீர் சொல்கிற வார்த்தையை நான் என்ன செய்யல, நான் மதிக்க மாட்டேன், அதை கேட்க மாட்டேன், அதன்படி நடக்க மாட்டேன். ஆனால் நான் போதகராகிய லாரன்ஸ் உங்களை நான் என்ன செய்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. ஏன்னா இவருடைய நடக்கைகளை, அந்த போதகருடைய நடக்கையை என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை என்ன செய்கிறாரு, வாழ்கிறாரு. அவனுடைய வார்த்தையை போதித்தாலும் அவர் என்ன ஒரு சாட்சியோடு இருந்ததுனால, உங்களுடைய வார்த்தை கூட எனக்கு பிடிக்கலை, உங்களுடைய வாழ்க்கை எனக்கு என்ன செய்திருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப என்ன செய்கிறாரு, நேசிக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரொட்ரிகோ சொல்கிறாரு, எனக்கு வயது என்ன செய்ச்சு, அதிகமாக கொண்டே போயிருக்குது, எப்பொழுது என் மரணம் வரும்னு சொல்லி எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி, ஒரு பரிசு பொருள் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த லாரன்ஸ் சொல்கிறாரு, உடனே பரிசு பொருள் கொடுக்க போகிறேன்னு சொன்னவர் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார், உள்ள வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாரு, போகிறாரு. தான் ரூமுக்குள்ளே போய் ஒரு அழகான பெட்டி என்ன செய்கிறாரு, கொண்டுட்டு வர்றாரு. கொண்டுட்டு அந்த சகோதரத்தில் என்ன செய்கிறாரு, காட்டுறாரு. பாருங்கள், இந்த பொருளை என்ன செய்யுங்க, இந்த ஒரு பெட்டியை கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இதுதான் உங்களுக்கு நான் பரிசு பொருளாக தாரேன்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அதை என்ன செய்கிறாரு, வாங்குறாரு. வாங்கிட்டு அதை அங்கே என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல அவர் என்ன செய்ய திறந்து பார்க்குறாரு. அங்கே ஒரு பெரிய ஒரு முத்து, ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்து அதில் இருக்குது. இந்த ஒரு நாள் கூட இந்த போதகர் என்ன செய்யல, பார்க்கல. அந்த பகுதியில் தான் அவர் என்ன செய்கிறாரு, 22 வருடங்களாக அந்த பகுதியில் தான் இருக்கார். ஆனால் ஒரு நாளும் இந்த விலையேற பெற்ற முத்து அவர் ஒரு நாள் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. ஒன்று அவர் சொல்லி கொடுக்குறாரு, நான் உங்களுக்கு இந்த பொருளை நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது விலையேற பெற்றது. அப்போ அவர் சொல்கிறாரு, இவ்வளோ விலையேற பெற்ற பொருளையும் எனக்கு தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லாரன்ஸ் கேட்குறாரு, ஆமாம், இதை தான் நான் உங்களுக்கு நினச்சி போகிறேன், நான் கொடுக்க போகிறேன். இதை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இந்த முத்தை நான் நினச்சி ரொம்ப நேசிக்கிறேன். இந்த பொருள் எப்படி கிடச்சிதுன்னு நீ கேட்கும்போது இது எனக்கு அது விலையேற பெற்றது. அதன் மத்தியும் அல்ல, நான் உங்களை நான் என்ன செய்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப மதிக்கிறேன். லாரன்ஸ் ஆகி உங்களை நான் என்ன செய்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். என் மனைவி, பிள்ளைகள், மற்ற உற்றார் உறவினர் யாரையும் காட்டிலும் நான் உங்களை அதிகமாக என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். அதனால் இந்த விலையேற பெற்ற இந்த முத்தை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம், கொடுத்தாராம். உடனே கொடுத்த உடனே
அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த முத்து எனக்கு எப்படி கிடச்சிது, ஏன் விளையேற பெற்றதுன்னு சொல்கிறேன்னு தெரியுமா காரணம்? இது வந்து என் ஒரு 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 தியாகத்தின் பொருள், ஒரு தியாகத்தினால இது கிடைக்க பெற்ற ஒரு முத்து அப்படின்னு சொன்னோன்னா அவர் கேட்குறாரு. இவருக்கு வந்து தியாகம்னா ஒரு நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக தியாகம் பண்ணார், தன்னுடைய ஜீவனே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் இவர் சொல்கிற காரியத்தை பார்க்கும்போது, ஆனால் இவர் ஆண்டவருக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் தியாகமாக எனக்கு கிடைக்கப்பட்ட இந்த முத்து நான் வேறு யாருக்கு நான் கொடுக்க விரும்பலை, இது உங்களுக்கு மாத்திரம் தான், இதை பெறுவதற்கு நீங்கள் ஒருத்தங்க தான் தகுதி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கையில் கொடுக்குறாரு. கையில் கொடுத்தோன்னே அதை அவர் வாங்கிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் தியாகத்தினால் வந்த பரிசுன்னு சொல்கிறீங்களே, அது என்னன்னு சொல்லி எனக்கு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் உணச்சரி தான் சொந்த கதையை என்னச்சரி சொல்கிறாரு. இது வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம், இந்த முத்து குளிப்பதற்காக நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், கடலுக்குள்ளே போவோம். இங்கே உள்ள தொழிலே இந்த இடத்துல, இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த முத்து குளிக்கிற தொழில் தான் என்னது பெரும்பான்மை. அதனால தான் நாங்கள் செல்வ செழிப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் முத்து குளிக்க நிறைய பேருக்கு முத்து குளிக்க தெரியும். ஆனால் எல்லோரும் என்ன செய்வாங்க, கடலுக்கு அடியில் என்ன செய்வாங்க, மூழ்கி முத்து குளிப்பாங்க. அதே போல் தான் அந்த முத்து குளிக்க போகும்போது ஒரு இடுப்பில் கயிறை கட்டி நாங்கள் என்ன செய்வோம், உள்ளே போயிடுவோம். போன பிறகு அவங்க கயிறை வந்து மேலே ஒருத்தங்க என்ன செய்வாங்க, பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பிடிச்சிருக்கும்போது 3 சமிக்ஞை காட்டுவாங்க, 3 அடையாளம். அது வந்து என்ன செய்வாங்கன்னா 3 முறை. முதல் முறை வந்து அவன் கடலில் பவளப்பாறை உள்ளே போனவே, முத்து குளிக்க போனவே, அவனுக்கு கிடைக்கப்பட்ட முத்து கிடச்ச உடனே அவனுக்கு மூச்சு விட முடியலை அப்படின்னா ஒரு சின்ன என்ன செய்வான், லேசாக அப்படி என்ன கயிறை எப்படி செய்யணும் ஆட்டுவானா. அப்போ நான் ஆயத்தம் ஆயிட்டேன், என்னை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஆயத்தம். ரெண்டாவது அடையாளம் என்னன்னாக்கோ, முதல் அடையாளம் லேசாக காட்டுவான், நான் ஆயத்தம் ஆயிட்டேன் என்னை தூக்குங்கன்ட்டு. ரெண்டாவது அடையாளம் வந்து எனக்கு வந்து கடல் மேற்பரப்புக்கு ஆயத்த மாட்டேன் சொல்லி அர்த்தம். ரெண்டாவது வழியாக கயிற்று அசைத்தா, ரெண்டாவது முறை கூட கொஞ்சம் வேகமாக அசைச்சா நீங்கள் என்னை தூக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். முதல் வந்து ஆயத்தமாக நான் இருக்கிறேன், நான் ஆயத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை லேசாக அடிப்பானா. ரெண்டாவது வந்து என்னை நீங்கள் தூக்குங்கன்னு சொல்லி ரெண்டு தடவை என்ன அசைப்பானா. மூன்றாவது முறை அவனுக்கு என்ன வந்துடுச்சு, எனக்கு உதவி, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை என்ன செய்வாங்களாம், வேகமாக என்ன செய்வாங்களாம், ஆட்டுவாங்களாம். அந்த ஆட்டுவதை பொறுத்து அவங்க மேலே இருக்கிறவங்க என்ன செய்வாங்களாம், உடனே வேகமாக என்ன செய்வாங்களாம், கயிறை இழுப்புவாங்களாம். அதே போல் தான் 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் பையன் ரொசோரிங்கிறவன், என் பையன் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் என்னோடு வந்து என்ன செய்தான், முத்து குளிப்பதற்காக வந்தான். அதில் முத்து குளிப்பதில் அவன் என்ன செய்வான், அவன் தேர்ந்தவன். அவன் அதனால் முத்து குளிப்பதற்காக ரொம்ப ஆற்றல் பெற்றவன். அதே போல் வழக்கம் போல் அவன் என்ன பண்ணான், நான் முத்து எடுக்க கடலில் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்தான், கடலில் என்ன செய்தான், மூழ்கினான். அவனுக்கு அதே போல் என்ன செய்ச்சு, மேலே வர்றதுக்கு கயிறு கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த கயிறை வந்து அவன் என்ன செய்கிறான், முதலாவது அவன் என்ன செய்தான், கடலில் கீழே போயிட்டான். போன பிறகு அவன் முதலாவது கயிறை என்ன செய்தான், அசைச்சான். அப்போ என்ன அர்த்தம், நான் ஆயத்தமாயிட்டேன், நான் என்ன செய்கிறேன், மேல்பரப்புக்கு வர்றதுக்கு நான் ஆயத்தமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி லேசாக ஆட்டியிருக்கிறான். ஆட்டின உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவனை இழுக்கிற நேரத்தில் அவன் அங்கே ஒரு நல்ல ஒரு பவள முத்து என்ன செஞ்சான், பார்த்த உடனே அவன் என்ன பண்ணினான்னா, அவங்க இழுப்பதையும் விட்டு அவங்க இழுக்கிற நேரத்தில் இவன் அந்த பவள முத்து எடுப்பதற்காக என்ன செய்யிட்டான், மறுபடி கீழே என்ன செய்யிட்டான், போயிட்டான். வாலிப மகன், ஆர்வ கோளாறு, நம்மளை என்ன செய்யுது, நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு குறித்து கூட அவன் என்ன செய்யலை, நினைக்கலை. மறுபடியும் என்ன செய்தான், கீழே போயிட்டான். கீழே போய் அந்த வேகமாக என்ன செய்தான், ஒரு சிப்பியை என்ன செய்தான், ஒரு முத்து சிப்பியை என்ன செய்தான், அது அற்புதமானது, அது அழகானது, அது விளையேற பெற்றது, அவனுக்கு அதிகமாக அவனை கவர்ந்து இழுத்தது. உடனே அந்த முத்தை எடுத்து அவன் என்ன செய்தான், அதை எடுத்துட்டான். உடனே எடுத்துட்டு அந்த வேகமாக என்ன செய்தான், அந்த முதல் முறை ஆயத்தம், ரெண்டாவது முறைக்கு போல் மூன்றாவது முறைக்கு எனக்கு உதவி, எனக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு வேகமாக என்ன செய்தான், அந்த கயிறை அசைச்சான். கயிறை அசைச்ச உடனே
நாங்கள் நினச்சிதான் வேகமாக கயிற்று நினச்சிதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கயிற்றை வேகமாக இழுத்த உடனே என் மகன் நினச்சிட்டேன் மேலே வந்துட்டான். மேலே வந்தவுடன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தை நினச்சிதான் என் கையில் நினச்சி அந்த பவள முத்தை அந்த நினச்சிதான் அந்த சிற்பிக்குள்ளே இருந்த அந்த முத்தை அந்த சிப்பிக்குள்ளே இருந்த அந்த முத்தை அப்படியே என் கையில் கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவனுடைய வாயிலிருந்தும் அவன் மூக்கிலிருந்தும் காதிலேருந்து என்ன வந்துச்சு, ரத்தம் வந்து அப்படியே அவன் நினச்சிதான் மரித்து போனான். எவ்வளவு வேதனை பாருங்களேன். ஒரு சிப்பிக்காக, ஒரு முத்துக்காக, அந்த சிப்பியின் முத்துக்காக தன் உயிரே நினைச்சிட்டான் அந்த மகன் மாய்த்து கொண்டான். அந்த தகப்பனாருக்கு கொடுத்துட்டு அந்த தங்களை அவன் வந்து நினச்சிதான் இப்படி தன்னுடைய ஜீவனையே நினச்சிட்டான் கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு நான் அந்த முத்தை வாங்கி பத்திரமாக நினச்சிதேன் வச்சிருந்து இப்போ அது தகுதியான ஒரு ஆளுக்கு நான் நினச்சினோம். எனக்கு வயதாகி போயிடுச்சு, எனக்கு மரணம் எப்போன்னு தெரியாது. அதற்கு முன்பதாக என் மகன் தியாகத்தின் இந்த பொருளை ஒரு தகுதியான ஒரு ஆளுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிதேன் காத்திருந்தேன். இதற்கெல்லாம் தகுதி யாரு தான்? நீங்கள் மாத்திரம்தான். லாரன்ஸ் ஆகிய போதகராகிய நீங்கள் மாத்திரம்தான் இதுக்கு தகுதி சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாராம், அந்த பொருளை அவர் கையில் என்ன செய்கிறாராம், கொடுக்குறாராம். கொடுத்த உடனே உன்னை சொல்கிறாரேன், அவர் சொல்கிறாராம் இவ்வளவு அவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு இந்த முத்தை கொடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் வாங்க விரும்பலை, அதுக்குன்னு சொல்லி விலைக்கரையும் உண்டு, அந்த விலைக்கரையத்தை நான் என்ன செய்யணும், நான் கொடுக்கணும், கொடுக்காம நான் இதை என்ன செய்யக்கூடாது, நான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு இவ்வளவு ஆண்டுகளாக நீங்கள் என்ன செய்தாங்க முத்து அவர் சொல்கிறாரு இந்த முத்து நீங்கள் விலை சொல்லி சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு இதுக்குன்னு சொல்லி விலை நிச்சயமே கிடையாது. என் மகன் நினச்சி தியாகத்தோடு அந்த முத்தை பெற்றுக்கொண்டனா இதுக்கு என்ன விளக்குறையுமே கிடையாது. அதனால் நான் இதை நினச்ச மாட்டேன், விலையே வாங்க மாட்டேன், விலை கொடுத்து வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 22 வருடங்களாக அப்படி சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இந்த முத்து வந்து உங்களுக்கு இவ்வளவு விளக்குறையமாக தெரியுது, ஒரு சாதாரண முத்து, உங்கள் மகன் தியாகமாக வென்ற இந்த முத்து உங்களுக்கு அவ்வளோ விளக்கறையாமல் தருது. அதே போல் இந்த 22 ஆண்டுகளாக நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன், ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறேன், ஒரு முத்து கூட எனக்கு என்ன செய்யல கிடைக்கல. ஆனால் உங்கள் மகன் மூலமாக நீங்கள் நினைக்கலாம் 22 ஆண்டுகளாக நான் அந்த விலையேற பெற்ற ஒரு முத்தை நான் என்ன செய்தேன், நான் விதைச்சிட்டே இருந்தேனே, அது யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து. விலை மதிக்க முடியாத அவர் தன்னுடைய இரத்தத்தை அவர் என்ன செய்தார், நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாக வந்து அவருடைய சரீரத்தை என்ன செய்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு, இரத்தத்தையே சிந்தினார் விளக்குறேமா நமக்காக. உங்கள் பையன் எப்படி அந்த தண்ணீரில் மூழ்கி தியாகத்தின் பரிசுன்னு சொல்கிறீங்களா, அதே போல் தியாகத்தின் பரிசாக நமக்கு இயேசு கிறிஸ்து உலகத்தில் நமக்காக வந்து தன் ஜீவனை விட்டார். அவரை நீங்கள் நினச்சிங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அதான் விலையேற பெற்ற முத்து. எனக்கு அது மட்டும் நீங்கள் கொடுத்த விலையாக நீங்கள் எனக்கு முத்தை ஃப்ரீயாக தந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் நான் கேட்குறேன், உங்களுடைய இருதயத்தை எனக்கு தாங்க. அதுதான் நான் நினச்சிறேன், அந்த முத்தாகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் எங்களையும் நேசித்து அந்த நீங்கள் இப்போ எனக்கு இலவசமாக முத்தை கொடுத்தீங்க, அதே போல் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பாகிய அந்த முத்தை, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்புங்கிற முத்தை உனக்கும் உங்களுக்கும் எனக்கு நினச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவரை நீங்களும் இயேசுவுக்கு என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அதுதான் விலையேற பெற்ற முத்து அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த மீனவர் என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்ன சொல்லை ஏற்றுக்கொண்டு அப்போ எனக்காக ஒரு தியாகம் பண்ண ஒரு தியாகத்தின் பரிசு இயேசு இருக்கிறாரா, நான் என் மகன் மாத்திரம் தான் தியாகத்தின் பரிசு நினச்சேன், அவன் தான் விலையேறற்ற முத்துன்னு சொல்லி நினச்சேன். அப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விலையேற பெற்ற முத்தாக இயேசு கிறிஸ்து எனக்காக தன் ஜீவனே கொடுத்துருக்கிறாரு, அந்த இயேசு எனக்கு வேணும். 22 ஆண்டுகளாக அவர் விதைச்சார், ஒரு கனி கூட இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் கூட ஆண்டு நினச்சதார் ஒரு கனியை அவருக்கு நினச்சதார் லாரன்ஸுக்கு கொடுத்தாரு. இதன் மூலமாக அந்த லாரன்ஸு அந்த ரொட்ரிகோ
அந்த ரொசாரியா தியாகமாக அவர் நினைச்சதாரு மரித்தார். அதே போல் இயேசு கிறிஸ்து நினைச்சதார் உங்கள் மகனை போல இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் பரிசாக நமக்காக நினைச்சதாங்க மரித்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரொசாரியா தான் மகன் ரொட்ரிகோ அதை கேட்ட உடனே தன்னை ஆண்டவருக்குன்னு சொல்லி நினச்சதை அதை அர்ப்பணித்தார். இப்பொழுது அவருக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சு, எனக்காக ஜீவன் கொடுத்தவர், நான் வயதாய் போயிடுச்சு, நான் மரித்தாலும் நான் எங்கே போய் செய்வேன், பரலோகத்தில் சேருவேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு நினச்சிதாராம். அவர் நினச்சிதாராம் அந்த இடத்த விட்டு நினச்சிதாராம் கடந்து போனாராம். இவருக்கு பரம சந்தோஷம். இந்த இந்த நம்ம அவருக்கு இலவசமாக எது கிடச்சிருக்கு, முத்து கிடச்சிருக்குது. நான் இலவசமாக நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவை இலவசமாக யாருக்கு கொடுத்தாரு, அந்த ரொட்ரிகோ கணிச்சதாரு கொடுத்தாரு. அவர் சொந்த ரச்சரை ஏற்று கொடுத்து பின்னாட்கள் அவர் கனி கொடுக்குற வாழ்க்கை நினைச்சதாரு வாழ்ந்தாரா. அதை ஒரு வசனம் சொல்லுது, ரோமர் 3:24, இலவசமாய் அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அந்த சொன்ன வசனத்தின்படியாக அந்த இலவசமாய் கொடுக்கப்பட்ட அந்த மீட்பு, கிறிஸ்துவை குறித்த ஒரு மீட்பு சொல்லப்பட்டதுனால அந்த சகோதரன் என்ன செய்கிறாரு, நீதிமான்களாக்க என்ன செய்கிறாரு படுறாரு. அது மாத்திரமல்ல, தியாகம் என்ற தாய் பல வேதனை மத்தியிலும் ஈன்றெடுக்கும் குழந்தையே இலவசம். ஒரு தாயானவள் தன்னுடைய தியாகத்தோடு அந்த வேதனை மத்தியில் தியாகத்தை எடுத்து ஒரு பிள்ளை பெற்று எடுக்கிறார். அந்த குழந்தையே எனது இலவசம். அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக தன் ஜீவனை கொடுத்து நம்மளை என்ன ரட்சிப்புங்கிற பெற்றெடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று நினைச்சிருக்கிறோம், நம்ம அறிந்திருக்கிறீர்கள். 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத ஒரு குறைவில்லாத அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நம்ம நினைச்சிரோம், அவர் விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்ம நினைச்சிரோம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அது இலவசமாக நமக்கு கிடைச்சது. காசு கொடுத்து நம்ம நினைச்சில்ல, அந்த மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளலை, ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலை. அவர் நமக்கு நினைச்சது இலவசமாக கிடைத்த அந்த ரட்சிப்பையும் அந்த மீட்பையும் நம்ம நினைச்சிடும் பெற்றிருக்கிறோம். அதை இந்த சகோதரர் அந்த மீட்பை குறித்தும் அந்த இலவசமாக அந்த சகோதரனுக்கு கொடுத்து அந்த ஆத்மாவை நினைச்சதாரு, தன்னுடைய ஆத்மாவை நினைச்சதை மீட்டு கொண்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்ம மத்தியில் நம்ம பக்கத்தில் வர்றாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம அந்த முத்து நம்ம எப்படி விதைக்கிறோம், அந்த சிற்பிக்குள் இருக்கிற ஒரு முத்தை போல நம்ம மற்ற இலவசமாய் தியாகத்தினால அந்த இலவசமாய் கிடைக்கப்பெற்ற அந்த முத்தை போல நமக்கு இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற முத்தாக நமக்கு நினைச்சத பூமியில் நமக்காக நினைச்சதாரு மரித்தார். அந்த விலையேற பெற்ற ஒரு குற்றமில்லாத ஒரு மாசற்ற நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்தாரு, நம்ம ரட்சிப்பை கொடுத்தாரு. அந்த ரட்சிப்பை நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு பேசி அவர்களை நம்ம ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறோமா? 22 ஆண்டுகளாக எத்தனையோ வருடங்கள் நம்ம யோசிக்கலாம், நான் இத்தனை வருடங்களாக ஊழியம் செய்துன்னு எனக்கு முத்து கிடைக்கலையே, கனி கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், யோசிக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் நம்ம விதைக்கிற விதையை வீணாய் போய் விடாதபடி, ஒரு வார்த்தை கூட நம்ம வாயில் கீழே விழுகிற ஒரு வார்த்தை கூட வெறுமையாக போகாதபடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை விளைய செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நடுகிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சிறவனால் அல்ல, விளை செய்கிறவர் இயேசு மாத்திரம்தான். அவர் தான் என்ன செய்கிறாரு, நம்ம போடுற விதைக்கப்படுற விதைகள் என்ன செய்யும், அதை விளைய செய்து அதை கனி கொடுக்க செய்கிறவர் அவர் மாத்திரம்தான். நிறைய பேர் முத்துக்களாக ஆண்டர் என்ன செய்வார், மாற்ற போகிறாரு. நம்ம சோர்ந்து போகாதபடி நம்ம என்ன செய்யணும், ஆண்டர் நம்ம கரத்தில் கொடுத்து அந்த கனமான ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும், செய்துட்டே இருக்கணும். கனமான ஊழியத்தை நம்ம கரத்தில் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாதபடி. ஆத்துமாக்கள் இல்லையா, உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டரை பற்றி குறை சொல்லி ஆண்டரை விட்டு விலகி தூரம் போகாதபடி. ஆண்டர் எனக்கு தருவார், நிச்சயமாக ஆண்டர் எனக்கு தருவாருன்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கும்போது ஆண்டர் அநேக முத்துக்களை நமக்கு நினைச்சுவார் கொடுக்க போகிறாரு. நிறைய கனிகளை ஆண்டர் நம்ம கண்டிப்பாக நினைச்சுவார் தருவார். அடுப்பட்ட கிருபை ஆண்டர் நமக்கு தருவாராக.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போன சூழ்நிலையில் காணப்படலாம் ராஜா. நான் இத்தனை வருடங்களாக நான் ஊழியம் செய்தேனே, ஒரு ஆத்மா கூட எனக்கு இல்லையேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், சோர்ந்து போயிருக்கலாம் தகப்பனே. அந்த சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு நம்ம விதைக்கிற விதைகள் போட்ட வார்த்தையானது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது அநேக நாட்கள் கழித்து பலனை காண்பான்னு சொல்லி வேத வசனத்தின்படியாக ஏசப்பா எங்களுக்கு விதையை கொடுக்கிற கனியை கொடுக்கிறவர் அவர் தான் சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம விதையை போடும்போது ஆண்டவர் அநேக கனிகளையும் அநேக முத்துக்களையும் ஆண்டவர் விளை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசி நம்முடைய வசனத்துக்காக வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.